Hi guys, welcome to Mupare Training Academy. So TNSRB SI மற்றும் PC 2025 தேர்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புதிய வகுப்புகள் துவங்கும் நாள் எங்களுடைய முப்படை பயிற்சி மையத்தில் எப்பன்னு பாத்தீங்கன்னா SIக்கு வந்து 11/4/2025 வரக்கூடிய ஏப்ரல் 11ஆம் தேதியும் PCக்கு வந்து 21/4/2025 வரக்கூடிய ஏப்ரல் 21ஆம் தேதியும் நடக்க போகுது. ஸோ வேலூர், திருச்சி, விருதுநகர் 3 பிரான்ச்சஸ்லுமே இந்த டேட்ல வந்து அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பரை நீங்க கால் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் SI மாணவர்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ரைட் டெஸ்ட் பேட்சும் PC மாணவர்களுக்கு ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச்மே அவைலபிளா இருக்கு. சோ அதுலயுமே நீங்க ஜாயின் பண்ணி டெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். சோ SI மற்றும் PC தேர்விற்கு 4 பாக புத்தகங்கள், அதாவது எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு புக்ஸுமே எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. மேலும் பிராக்டிஸ் செட் புக்குமே இருக்கு. சோ ஹிஸ்டரி ஆல்ரெடி சேல்ல போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பாலிட்டி, சயின்ஸ் ரிலேட்டடாவும் சில நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. சோ எது வேணும்னாலும் நீங்க தாராளமா இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது 11th and 21st அன்னைக்கு. சோ நீங்க அதுல நல்லபடியா ஜாயின் பண்ணணும்னா தாராளமா பண்ணிக்கலாம். சோ வேலூர் வேணும்னா 720040003955 நம்பருக்கும், திருச்சியில் அட்மிஷன் வேணும்னா 8111070706 நம்பருக்கும், விருதுநகர் அட்மிஷன் வேணும்னா 9363020246 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ தேங்க்யூ. Hi guys, welcome to Mupare Training Academy. So TNSRB PC 2025 எங்களுக்கு எப்போ சார் நோட்டிபிகேஷன்? கிச்சானாலே இழிச்சவாயம் தானே, கொஞ்சம் இருங்க பாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஸோ நான் கலாய்க்கெல்லாம் எதுவும் சொல்லலாமா, உண்மையா அதுதான் சொன்னேன். ஏன்னா SI தேர்வுக்கு இன்னும் கேஸ் முடியல, இன்னும் அவங்கள ட்ரைனிங்குள்ள அனுப்பல. ஆனா அவங்களுக்கே நோட்டிபிகேஷன் வெளியிடுறதுக்கு TNSRB போர்டு முன் வந்துருச்சு. ஆனா எங்க பசங்க உள்ள ட்ரைனிங்லேயே இருக்காங்க, நாங்கெல்லாம் படிச்சு ரெடியா வேற இருக்கோம். ஆனா எங்களுக்கு நோட்டிபிகேஷன் விடல. என்ன கிச்சாவை பார்த்தா இழிச்சவாய மாதிரி தெரியுதா அப்படின்னு நீங்க கேட்கறதுல எனக்கு தெரியுது. எப்ப பார்த்தாலும் நோட்டிபிகேஷன் எப்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு தேர்வுகளை நடத்தும் போது முதலில் சார்பாய்வாளர் முடிச்சு இரண்டாம் நிலை காவலர் தேர்வு முடிக்கிறதா தான் வந்து TNSRB உடைய வழக்கமான ப்ரொசீஜரா வந்து ஒரு 2 வருடமா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதே விஷயத்தை தான் உங்களுக்குமே என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வர்றதுக்கு அவங்க முன்முனைப்பா இருக்காங்க. சோ உங்களுடைய நோட்டிபிகேஷன்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. என்ன இன்னும் அதை ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அப்போ பாத்துக்கோங்க, இவங்களுக்கு இப்ப வந்திருக்குதுன்னா உங்களுக்கு நவம்பர் மாசத்துல எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும்ல. நீங்க இப்ப எப்ப நோட்டிபிகேஷன் நானும் அவங்கள மாதிரி நோட்டிபிகேஷன் தான் படிக்காம இருப்பேன் அது வரையும் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா இப்ப திடீர்னு SIக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்த மாதிரி உங்களுக்குமே திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுக்கலாம். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுதான் நல்ல நேரமும் கூட. சோ இப்ப SIக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு அலாரம் வந்து PC மாணவர்களுக்கான ஒரு முன்னெடுப்பு. நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு மட்டும் தான் வந்துச்சு நோட்டிபிகேஷன், அடுத்து நமக்கு தான் டோய் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம என்ன பண்றோம், எப்போ வரும் எந்த வீடியோ போட்டாலும் எப்போ வரும், PCக்கு எப்போ வரும், இந்த கமெண்ட்டை வந்து டிஃபால்ட்டா டைப் பண்ணி வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ற போடுற. அதனால என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு எப்போது வேணுமானாலும் எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் வந்து இந்த வருடத்தின் இறுதியிலான நவம்பர், அக்டோபருக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஸோ அவங்களுக்கே ஜூலைல எக்ஸாம் முடியுது, ஆகஸ்ட்ல எக்ஸாம் முடியுதுன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் டேட்டே. ஸோ அந்த ஜூன் மந்த், அந்த மே மந்த் தாண்டி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, சீக்கிரமா முடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க அளவுக்கு உங்களுக்கு லென்த்தி ப்ராசஸ்லாம் கிடையாது. ஒன்ஸ் ரிட்டன் எக்ஸாம், ஒன்ஸ் பிசிக்கல், அவ்வளவுதான். இது ரெண்டுமே முடிஞ்சா உங்களுடைய எக்ஸாம் ஓவர். ஸோ அவங்களுக்கு தான் இன்டர்வியூன்னு 3வது கட்ட ப்ராசஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு அது கூட கிடையாது. ஸோ அதனால தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ எந்த ஒரு மாற்றமும் SI நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்காதது மாதிரி தான் உங்களுடைய எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறதில்லை. இருக்கக்கூடிய அதே கல்வி தகுதி, அதே வயது தளர்வு எல்லாமே அதே தான் இருக்க போகுது. ஸோ அதனால ஏற்ப படிங்க, படிச்சுட்டு வேலையை வாங்குங்க. கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு தான். ஸோ PC மாணவர்களே இன்னொரு முறை அந்த கொஸ்டினை கேட்பீங்களா, படிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் படிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. ஸோ படிங்க, நல்லா படிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. SIக்கு என்னெல்லாம் போடுறோமோ அதெல்லாம் கூட சேர்த்து நீங்களும் படிச்சுட்டு வாங்க. ஏன்னா அந்த 6th to 10th உங்களுக்குமே உதவும். ஸோ கூட சேர்ந்து படிங்க. இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.